அம்மாடி சொல்லுங்கம்மா. மாம்பழம் நிறைய இருக்கு. சரிங்கம்மா. மில்க் ஷேக் மாதிரி பண்ணுறியா? சரிங்கம்மா, மில்க் ஷேக் பண்ணவா? ஓகேம்மா. மில்க் ஷேக்குக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம், பால் தேவைக்கேற்ப, ஜீனி தேவைக்கேற்ப. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மில்க் ஷேக்குக்கு இப்போ மிக்சியில் மாம்பழத்தை போட்டுட்டு, நான் இவ்வளோ மாம்பழத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா சுகர் ஜாஸ்தியாகும், ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சுகர் கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். இதை வந்து பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து இதில் ஊற்றி கலந்துக்கணும். நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் பாதிரி பழம் இருந்தனால நிறைய மாம்பழம் இருக்கும். அதனால் இந்த மாம்பழத்தையும் சுகரும் போட்டு அடித்து அப்படியே எடுத்து வச்சுருவேன். தேவையானப்போ எடுத்து பால் கலந்து இது பண்ணிடுவோம். சூடு பால் ஊற்றுனீங்கன்னா பால் தெரிஞ்சிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு பால் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து மிக்சியில் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மாம்பழம் வந்து முக்கால்வாசி போட்டிருக்கேன். இதில் சுகரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 4-5 பீஸ் அது மேலே போட்டுடலாம். அப்போ தான் மூடியில் சுகரு இதாகாமல் இருக்கும். போட்டு இப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன். எங்கள் பாதிரி பழம்னா கலரே வேறு மாதிரி இருக்கும், குங்கும கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு அடிச்சிட்டோம். இப்போ இந்த சுகர் நான் போட்டேன்ல, அது வந்து இதுக்கே சரியாக போயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம சுகர் போட்டுக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்துட்டேன். இதை அப்படியே மூடியை போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன் நான். அது பாட்டுக்கு 1 மாதம் இல்லைனாலும் அப்படியே இருக்கும், நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம தேவையானப்போ எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பால் இப்போ காமிக்கிறேன். பால் ஊற்றி மில்க் ஷேக் அடிச்சிடலாம். இந்த பால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இப்போ அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பால் ஊற்றி அடித்தோன்னே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது. இது டம்ளரில் ஊற்றி இப்போ குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் இன்றைக்குள்ளே காலி பண்ணும். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே காலி பண்ணணும். ஈவினிங்குள்ளே காலி பண்ணால் இதாக இருக்கும். நாளைக்கெல்லாம் நல்லா இருக்காது, நைட்டு வரைக்குமே நல்லா இருக்காது. ஈவினிங்குள்ளே இதை காலி பண்ணிடணும். மில்க் ஷேக் ரொம்ப நல்லாயிருக்கும். மாம்பழ ஜூஸ் ஆர் மாம்பழம் மில்க் ஷேக். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.